குட் ஈவினிங் ட்ரேடர்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். எஃப்&ஓ பிளேயர்ஸ் ஏன் எப்போவுமே லாஸ்ட்டில் முடிவடையுது? ஏன் அவங்களால ஜெயிக்கவே முடியாதா? என்ன தான் பிரச்சனை? எஃப்&ஓ பிளேயர்ஸ் எப்போவுமே லாஸே தான் சந்திக்கிறாங்களே, அதுக்கு என்ன தான் மேஜராக இஷ்யூ இருக்கும் அப்படின்னு நம்ம என்றைக்காவது திங்க் பண்ணியிருக்கோமா? அதை பற்றி இந்த ஆடியோவில் நம்ம பேசலாம். ஒரு எஃப்&ஓ பிளேயர்ஸ்க்கு மெயினாக ஒரு எஃப்&ஓ மைக்கை ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு எஃப்&ஓ ரீட்டைல் பிளேயருக்கு பங்குச்சந்தையில் எப்போயுமே லாஸ் தான் வருது. ஏன் செபி வந்து எதனால் 95% ரீட்டைலர் இன்ட்ராடேயில் எஃப்&ஓவில் லாஸ் பண்ணுறாங்கன்னு ஏன் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறாங்கன்னா, அதில் ஒரு மேஜராக ஒரு 5 மிஸ்டேக்ஸ் இருக்குது. ரீட்டைலர்ஸ் வந்து எஃப்&ஓவில் 5 விதமான எரர் பண்ணுறாங்க, மிஸ்டேக்ஸ் கண்டினியூஸாக பண்ணுறாங்க. அதனால தான் அவங்களால மார்க்கெட்டை விட்டு வெளியே போகவே முடியுது. அந்த 5 மிஸ்டேக் தான் அவங்கள நிரந்தரமாக லாஸ்லேயே கொண்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன மிஸ்டேக் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மிஸ்டேக் வந்து ஒரு டிப்ஸு இல்லைன்னா ஒரு ரூமர்ஸ். டிப்ஸ் அண்ட் ரூமர்ஸ் இதை 100% நம்புறது. யாராவது ஒரு டிவியில் சொல்கிறது, யாராவது ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்கிறது, யாராவது ஒருத்தர் டெலிகிராமில் சொல்கிறது, ஃபேஸ்புக்கில் சொல்கிறது, அவங்க சொல்கிறதையே வேத வாக்காக நினச்சி அவங்க சொல்கிற அந்த டிப்ஸுக்காக காத்திருந்து அங்கே போய் நம்ம ஒரு எஃப்&ஓ வந்து வாங்கிறது, ஆப்ஷனை பை பண்ணுறதோ இல்லை புட் ஆப்ஷனை பை பண்ணுறதோ கால் ஆப்ஷனை பை பண்ணுறதோ பண்ணுறோம். இது எந்த அளவுக்கு ப்ராஃபிட் தரும்ன்றதை நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிற டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ உங்களை நீங்கள் அங்கே நம்பவே இல்லை. அவங்க சொல்கிறத பேஸ் பண்ணி தான் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க. அவங்க ஸ்டாப் லாஸ் சொன்னால் அந்த ஸ்டாப் லாஸில் போட்டு வெளியே வர போகிறீங்க. அவங்க டார்கெட் சொன்னால் அந்த டார்கெட்டை போட்டு வெளியே போகிறீங்க. ஸோ உங்களோட அந்த இடத்துல உங்களோட மைண்டே ஒர்க் பண்ணலை. நீங்கள் டோட்டலாக அவங்களோட வேர்டுக்கு அடிமையாக தான் இருக்கிறீங்க. உண்மை அதுதான். நான் எவ்வளவோ வாட்ஸ்அப் குரூப்லேயும் பார்த்துருக்கேன், டெலிகிராம்லேயும் பார்த்துருக்கேன். அந்த லிங்க்கில் அவங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை அனுப்புவாங்க. இதை பை பண்ணுங்கள் இந்த டைமுக்கு, இது டார்கெட்டு, இது ஸ்டாப் லாஸ்ன்னு. உங்களை யோசிக்கவே விட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ப்ராப்ளம் வரும்னா, இப்போது அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்கல்ல ஒரு குரூப்பு, அந்த குரூப்னால் ஒரு சின்ன குரூப் இருக்காது, அது ஒரு பெரிய குரூப்பாக இருக்கும். அவங்க அதுக்கு நமக்கு அந்த கால்ஸை கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவங்க அதை பை பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க ஆல்ரெடி அதை பை பண்ணி வச்சுட்டு உங்ககிட்ட சொல்லுவாங்க. அவங்க குரூப்பில் எக்கச்சக்க பேர் இருக்கலாம், ஒரு லட்சக்கணக்கில் இருக்காங்கன்னு வச்சிங்களேன். லட்சக்கணக்கு பேரும் அவர் சொல்கிறதையே ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, அவங்க அங்கே போய் இவர் சொன்ன மாதிரி வாங்கினா அந்த ஷேரு ஒரு லிட்டில் பிட்டாவது மூவ் ஆகும். கரெக்டாக? அப்போ இவர் ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கும் போது அந்த ஷேரோட வேல்யூ என்ன ஆகும்னா இவருக்கு அதிகமாகும். உங்களுக்கு ப்ராஃபிட் வருமானு கேட்டால் கஷ்டம்தான். இது ஒரு பெரிய மிஸ்டேக். மற்றவங்க சொல்கிறத டிப்ஸையும் ரூமரையும் அதுதான் வேத வாக்குன்னு சொல்லி நம்பி வாங்கிறது. ரெண்டாவது மிஸ்டேக்ஸ் என்னன்னா, ஒரு ஷார்ட் டைம்லேயே அதிகப்படியான ஓவர் ட்ரேடிங் பண்ணுறது. அதாவது ஒரு 6 மணி நேரம் ட்ரேடிங் நடக்குதுன்னா அந்த 6 மணி நேரத்துலையே கண்டபடி ட்ரேடிங் பண்ணுறது, அதிகப்படியான டைம்ஸ் வந்து ட்ரேடிங்கில் ப்ளே பண்ணுறது. அது என்ன ஆகும்? உங்ககிட்ட இருக்கிற மொத்த கேபிட்டலையும் லாஸ் பண்ணி கொடுத்துரும். கரெக்டுங்களா? ஓவர் ட்ரேடிங் வந்து எவ்வளோ பேர் பண்ணுறோம். அந்த ஓவர் ட்ரேடிங்கை பண்ணவே கூடாது. இது ரெண்டாவது மிஸ்டேக்ஸ். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு 50,000 ரூபா தான் இருக்குது. ஒரு எஃப்&ஓ வந்து நம்ம பண்ணுறோன்னா நம்மக்கிட்ட 50,000 இருக்குது. 2 லட்சத்துக்கு போய் பொசிஷன் எடுப்போம். அது நமக்கு ஃபேவராக முடிஞ்சால் நல்ல லாபம். நமக்கு தான் ஃபேவராக முடியாது, அதுதான் நமக்கே தெரியுமே. அப்போ அது
நமக்கு அகைன்ஸ்டாக வரும்போது இந்த 50,000ம் டோட்டலாக காலி ஆகிடும். ஸோ அந்த இடத்துல நம்ம எம்டி பாக்கெட் ஆகிடுவோம். இது 2வது தவறு. 3வது தவறு என்னன்னா, ஸ்டாப் லாஸே நம்ம எதுக்குமே போட மாட்டோம். எஃப்என்டோவில் எத்தனை பேர் எஃப்என்டோவில் ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வரோம்? எனக்கு தெரிஞ்சு ஒரு 70% வந்து ஸ்டாப் லாஸ் போடவே மாட்டாங்க. அதை ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும்தான் அதுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது நம்ம பண்ணுறது எங்கே வேணால் வாங்கணும், எங்கே வேணால் செல் பண்ணணுன்ற அந்த மைண்ட் செட்டப்பில் வரவங்களுக்காக சொல்கிறது. ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்கள இதில் சேர்க்கக்கூடாது. ரீட்டெய்லர் வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் அதுக்கு பதில். ஏன்னா செபியே ஒரு ரிப்போர்ட்டில் அதிகப்படியாக லாஸ் பண்ணுறது ரீட்டெயிலர்ஸ் தான் அப்படின்னு ஆணித்தனமாக நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் உங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிறதே அதுதான் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்தா தான் நீங்கள் ட்ரேடிங் உள்ளேயே போக முடியும். இது நடக்குது தானே, உண்மை தானே? இந்த 3வது தப்பு பண்ணுறதுனால தான் நம்மளோட கேபிட்டல் டோட்டலாக வாஷ் அவுட் ஆகுது. 4வது தப்பு என்னன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற அந்த எமோஷனும் ஃபியர் அண்டு க்ரீடி, இந்த ரெண்டுமே எமோஷனில் வரும். நமக்கு அதிகப்படியான ஆசை, பயம், இந்த ரெண்டும் தான் எமோஷனில் வருது. இது 4வது மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபியர் அண்டு பேனிக், அதாவது என்ன சொன்னோன்னா க்ரீடி, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் கேட்டால், மார்க்கெட்டு 2 நாளாக மேலேயே போகுது, நம்ம பொசிஷனை வாங்கி இன்ட்ராடேயில் ஹோல்ட் பண்ணுவோம், அது அடுத்த நாளும் மேலே போகும் அப்படின்ற ஒரு க்ரீடினஸ். ஆனால் அது என்ன ஆகும், அதுக்கு அடுத்த நாள் ஓப்பன் ஆகும்போது டவுனில் ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், இருக்கிற ப்ராஃபிட் போதேன்னு பயப்படுவோம், ஒரு ஃபியர் வந்துடும். ஆனால் அங்கே நம்ம வெயிட் பண்ணுவோமான்னு கேட்டால் வெயிட் பண்ண மாட்டோம். சரி, இருக்கிற ப்ராஃபிட்டாவது பிடிச்சிக்கலாம், ஹோல்ட் பண்ணலான்ட்டு அங்கே போய் நம்ம அந்த ஆப்ஷனை செல் பண்ணுவோம். ஆனால் கொஞ்ச நேரத்தில் மார்க்கெட் மறுபடியும் மேலே போயிடும். ஸோ ஒரு ஃபியர், ஒரு க்ரீடி, இதுக்குள்ளே வித்தியாசம் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குதா? இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை தான் அதிகப்படியாக பண்ணுறோம். இந்த 3வது மிஸ்டேக்கும் 4வது மிஸ்டேக்கும் தான் எஃப்என்டோ ரீட்டெயிலர்ஸ் வந்து அதிகப்படியாக பண்ணுறாங்க. இதனால தான் அவங்க மார்க்கெட்லேருந்து டோட்டலாக மறைஞ்சு போகிறாங்க. 5வது மிஸ்டேக் வந்து இப்போது 5வது மிஸ்டேக் எதை சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி காலையில் ஒரு ஷேரை வாங்குறீங்க, எஃப்என்டோவில் ஆப்ஷன் ஒன்று வாங்குறீங்க கால், அது இன்றைக்கி ஒரு 2 மணி நேரத்துலேயோ 3 மணி நேரத்துலேயோ ஒரு 6 லட்சம் 5 லட்சம் சம்பாதிக்கணும்னு க்ரீடியோட உச்சத்துலேயே இருக்கிறோம். ஆசை, அந்த ஆசையோட உச்சத்தில் இருக்கும்போது என்ன ஆகும்னா, குயிக்காக ப்ராஃபிட் தரக்கூடிய எந்த ஒரு பிஸ்னஸாவது இந்த உலகத்தில் இருக்கா? காலையில் வாங்கிட்டு ஒரு 2-3 மணி நேரத்துலேயே வந்து 3 லட்சம் 4 லட்சம் சம்பாதிக்கணுன்னா இந்த உலகத்தில் அந்த மாதிரி எந்த ஒரு பிஸ்னஸாவது இருக்கான்னா இல்லை. அப்போது ஆப்ஷன் அண்ட் எஃப்என்டோவில் மட்டும் நீங்கள் எப்படி இவ்வளோ ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ண முடியும்னு வெயிட் பண்ணுறீங்க, அதுவும் 2 ஹவர்லேயே? அப்போது கிடைக்கிற ப்ராஃபிட்டை நம்ம யூஸ் பண்ணணும். அதை யாருமே பண்ணுறதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி 5 தப்புகளால தான் ரீட்டெயிலர்ஸ் எஃப்என்டோவில் எப்போவுமே லாஸ் பண்ணுறாங்க. இதுதான் ரீட்டெயிலர்ஸ் லாஸ் பண்ணுறதுக்கான காரணமும் கூட. அப்போ இதை என்ன தான் பண்ணுறதுன்னா, ஒரு டிசிப்ளின் வேணும். ஒவ்வொரு எஃப்என்டோ பிளேயருக்கும் ஒரு டிசிப்ளின் வேணும். உங்கள் கேபிட்டலில் ரிஸ்க்கு வந்து 1% இல்லைன்னா 2% மெயின்டைன் பண்ணணும். நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை ஒரு ரீசனபிள், உங்கள் கேபிட்டலுக்கு ஏற்ற ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட்டு வரும்போது அதை கண்டிப்பாக கேப்சர் பண்ணிக்கணும், எடுத்துக்கணும். இன்னும் அதிகமாக வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு வெயிட் பண்ணால் இருக்கிறதும் மொத்தமாக வலிச்சிக்கிட்டு போயிடும். இன்றைக்கி வாங்கிட்டு 2 மணி நேரத்துலேயே நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும்ன்ட்டு லாஸஸில் வந்து வெயிட் பண்ணக்கூடாது. சில பேரெல்லாம் அது நல்ல டவுனில் இருக்கும், மார்க்கெட்டே அவனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கும், ஆனால் அதை டெலிவரியில் ஹோல்ட் பண்ணுவாங்க. சரி, ஒருவேளை மார்க்கெட் நாளைக்கு மேலே போயிடுச்சுன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு கேப் அப் ஆச்சுன்னா நமக்கு லாபம் வரும் அப்படின்ற மைண்ட் செட்டில் சில பேர் இருப்பாங்க. அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிடும், மறுபடியும் மார்க்கெட் டவுனில் தான் ஓப்பன் ஆகும். அப்போது அவங்ககிட்ட இருக்கிற என்டையர் கேபிட்டலும்
எம்டி ஆகிடும். அவன் மறுபடியும் ஒரு F&O ப்ளே பண்ணுறதுக்கு கேஷை ரெடி பண்ணணும். இப்படி தான் ரீட்டெயிலரோட லைஃப் வந்து F&Oவில் காசு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பாழாக போகுது. ஏன்னா ஒரு டிசிப்ளின் இல்லை, ஓவர் ட்ரேட் அதிகமாக இருக்குது. அவங்களா டிசிஷன் ஓனாக எடுக்கிறதே கிடையாது. டிவியில் சொல்கிறது, வாட்ஸ்அப்பில் சொல்கிறது, டெலகிராமில் சொல்கிறது, அவங்க சொல்கிறது, இவங்க சொல்கிறது, அவங்களையே டிபெண்ட் பண்ணி ஒவ்வொரு ட்ரேடும் எடுக்கிறது. ஸோ நான் சொன்ன இந்த 5 மிஸ்டேக்ஸ் தான் அதிகப்படியாக F&Oவில் ரீட்டைலர்ஸ் பண்ணுறாங்க. அதனால தான் 95% அவங்க லாஸஸ் அடைகிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு சின்ன ஸ்டோரி. ஒருத்தன் வந்து 2021 ஐபிஓ வரும்போது, எந்த ஒரு ஐபிஓ வந்தாலும் நல்லா பட்டையை கிளப்பி ஃபுல் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்த ஐபிஓ எல்லாம் ஒருத்தன் போட்டான். ஆனால் அவன் போட்ட ஒரு 10 ஐபிஓவில் ஒரு 2 ஐபிஓ மட்டும்தான் அவனுக்கு கிடச்சிது. அந்த 2 ஐபிஓவும் 100% ப்ராஃபிட் கிடச்சிது. ஒரு 15,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னா 2 ஐபிஓவும் அதே மாதிரி 100% ப்ராஃபிட் கிடைச்சதுனால அவனுக்கு 30,000 கிடச்சிது. அவன் என்ன திங்க் பண்ணான்னா, இந்த 30,000 நமக்கு போதுன்ற அந்த திங்கிங் வராமல் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக ஆகி F&Oவில் ஒரு ஐபிஓலேயே ஒரு 15,000 கிடைக்குதுன்னா, அப்போ F&Oவில் நமக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும்னு ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிட்டு, அந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டில் F&Oவில் வந்து ஒவ்வொரு ரீட்டைலர்ஸும் உள்ளே வராங்க. அவங்க உள்ளே வர்றது தான் அவங்களுக்கு தெரியும். அந்த 30,000 சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சோ, ஒரு வாரம் 2 வாரம் ஆச்சுன்னா, அந்த 30,000 இவன் 2 நாளில் விட்டுருவான் F&Oவில். ஏன்னா ஒரு டிசிப்ளினே கிடையாது, ஒரு ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலில் வாங்கணுன்ற அந்த நாலேஜ் கூட இருக்காது. கண்டபடி எந்த இடத்துல வேணாலும் வாங்கணும், எந்த இடத்துல வேணால் செல் பண்ணணும்னு இருந்தால் கண்டிப்பாக F&Oவில் ரீட்டைலர்ஸால் ப்ராஃபிட் பண்ணவே முடியாது. இது 100க்கு 100 உண்மை. நான் சொல்கிறது உண்மையா இல்லையான்னு நீங்கள் எனக்கு யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் நான் சொல்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேருன்னு நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.